இப்போ சில தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாங்கன்னா, படம் எடுக்கிற டைரக்டர்கள் ஒரே காட்சியை டாப் ஆங்கிள், லெஃப்ட்டு, ரைட்டு, கூட வந்து ஒரு ஜிம்மி ஜிப்பு, இது தவிர வந்து ஹேண்ட்ஹெல்டு கேமரா, இப்படி 5 கோணங்களில் ஒரே காட்சியை திரும்ப திரும்ப படமாக்கி எடிட்டிங் ரூம் கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம். நீங்கள் வந்து எது சரியான பேட்டர்ன் அப்படின்னு இல்லை, இது வந்து எப்படின்னா, ஏதாவது பர்பஸ்கோசம் இந்த மாதிரி 4 கேமரா வச்சு எடுத்தாங்கன்னா, ஏன்னா இன்றைக்கி ஃபெசிலிட்டி இருக்கிறதால இப்போ ஒரு 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 க்ரௌடுக்குள்ளே ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் நடக்குது, கேண்டிட் கேமரா, அவங்களுக்கு நிறைய ஜனங்க இருக்காங்க, அதுக்குள்ளே எடுக்கணும். அவ்வளோ க்ரௌடும் நீங்கள் சேர்க்க முடியாது. ஒரு நிஜமாக நடக்கிற திருநாளில் ஏதோ ஒன்று ஒரு ஃபங்க்ஷனில் போய் நீங்கள் பூந்து எடுக்கிறீங்க. அப்போ எங்கே கேமரா வச்சிங்க, அங்கே ஒரு 5 கேமரா வச்சிங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் பண்ணிங்க, அந்த ஆக்ஷனை ரிப்பீட்டே பண்ண முடியாது, பயங்கர டிஃபிகல்ட் ஆக்ஷன். அங்கேருந்து வண்டி வந்தது, இப்படி வந்தது, இப்படி வந்தது, அப்படி. ஸோ அது 4 கேமராவில் ஷூட் பண்ணிங்கன்னா இது அர்த்தம் இருக்குது. சீன் அப்புறம் பார்த்துக்கலாம் எடிட்டிங்லன்னு சொல்லிட்டு 4-5 கேமராவில் எடுக்கிறதுல ஒரு அர்த்தமே இல்லை ஆக்சுவலாக. ஏன்னா டாப் ஆங்கிள்ன்றதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும். எதுக்கு டாப் ஆங்கிள் வைக்கிறோம்? ஃபுல் சீனை டாப் ஆங்கிளில் எடுத்து யார் பார்க்குற மாதிரின்னு தெரியாது, நம்ம யார் பாயிண்ட் ஆஃப் வியூவே கிடையாது. அது என்னென்னா சரி வச்சு எடுத்துருவோம் பியூட்டிக்கோசம் அப்படின்னு வச்சு. ஸோ எடிட்டிங்கில் எது போட்டுக்கலாம் அப்படின்ட்டு என்ன வேணாலும் இப்போ. ஸோ அது வந்து ஒரு எனக்கு தெரிஞ்சு ஹெல்தியான ஒரு இது கிடையாது. ஃபெசிலிட்டி இருக்குதுன்னு யூஸ் பண்ணிக்கிறது தான் தவிர, அது ஆக்சுவலாக 1 கேமராவில் கரெக்டாக பிளான் பண்ணி ஷூட் பண்ணாவே கரெக்டாக வந்திருக்கும் ஆக்சுவலாக. ஆர் மேபி ஏதோ ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம் இதை ரீக்ரியேட் பண்ண முடியாதுன்னா 2-3 வேணும் தவிர, இல்லைன்னா அது கொஞ்சம்